ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். இன்றைக்கி மினி விலாகில் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேவோட மினி விலாக் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஆலு பரோட்டா தான் பார்த்தோம். வீட்டில் செஞ்சு தர சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இது நார்த் இந்தியன் ஃபுட்டு அந்த அளவுக்கு நமக்கு பெருசாக வராது. ஸோ இருந்தாலும் ஒரு முயற்சி எடுத்து லாஸ்ட் அதாவது வியாழக்கிழமை நைட்டு தான் சப்பாத்தி காரமே இல்லாமல் அந்த மஞ்சள் குருமா வச்சு சாப்பிட்டதில் நாக்கே செத்துருச்சு. ஸோ அதனால் அடுத்த நாள் கொஞ்சம் உருளைக்கிழங்கு காரமாக அந்த மசால் செஞ்சு அழகாக சப்பாத்தி உருண்டைக்குள்ளே வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு எடுத்தாச்சு. ஒரு 4 சப்பாத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். பசங்க இதிலே ஹாஃப் சாப்பிட்டு ஃபுல் ஆகிடுச்சுன்னாங்க. மதியம் வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல், அப்புறம் கொஞ்சம் மிச்சம் இருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே செஞ்சு ஃப்ரைடே காய்கறி எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. மதியம் போய் கொஞ்சம் பாத்திரம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. புது கிச்சனுக்கு அதை வாங்கிட்டு வரேன். தனி வீடியோவாக நான் போட்டிருக்கேன். நாளைக்கு அந்த வீடியோ வரும். ஏன்னா நான் வாங்கணும், அதுக்கு எப்படி பணம் சேர்த்தேங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த கைமுறுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ்னால் கைமுறுக்கு சீர்முறுக்குன்னு சொல்லுவாங்க, அதுதான். ஸோ காஃபியோட தொட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வேலை இருந்துச்சு. அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட் சேவிங்ஸ் தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக எனக்கு கிடைக்கக்கூடிய ரூ. 100 நோட்டை ஒரு சீக்ரெட்டாக சேவ் பண்ணிகிட்ருந்தேன். அதாவது இப்போ நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணக்கூடிய சிறு சேமிப்பு, மாதம் எடுத்து வைக்கிற அதெல்லாம் இல்லாமல் ஒரு 2 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ரூ. 100 நோட்டு தனியாக அந்த பேக்கில் எடுத்து வைக்கிறது இல்லாமல் தனியாக நான் சேமிச்சுட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த 2 வருஷத்தில் இப்போ வந்து அதில் 100 ரூபா நோட்டு சேமிச்சிட்டேன். அது எனக்கு பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரூ. 10,000 இப்போ கையில் வந்து இருந்துச்சு. இது வந்து நான் ரொம்ப சீக்ரெட்டாக தான் பண்ணேன். ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எப்பப்போலாம் ரூ. 100 நோட்டு கிடைக்குதோ அதெல்லாம் தனியாக அப்பப்போ வச்சிடுறது. அது ரூ. 10,000 சேர்ந்துருச்சு. இது சாட்டர்டே மார்னிங் வந்து கொழுக்கட்டை தான் போட்டோம், உப்பு கொழுக்கட்டை. ஸோ இதுதான் மார்னிங்கும் லஞ்சும் இதே தான் சாப்பிட்டு சாட்டர்டேவை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த ரூ. 10,000 என்ன பண்ண போகிறேங்கிறத கம்மிங் வீடியோஸில் சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.